கிறிஸ்தியசுக்குள் பிரியமானவர்களை, மீண்டும் ஒரு புதிய நாள். இது ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அவரை ஆராதிக்க கடவுள் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காக கடவுளுக்குள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் தோத்திரங்களை எடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இணைந்திருக்கிறவங்களை யாவரையும் கிறிஸ்தியேசு இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னென்றே வாருங்கள் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக அழைத்து எங்கள் பாரங்களை எல்லாம் தம் தோளின் மேல் ஏற்றி எங்கள் சுமைகளை லகுவாக்குகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாரங்களும் வேதனைகளும் நிறைந்த இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டு வாழுகிற மக்களாக இன்றும் நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் இளைப்பாறுதல் தாரும் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே எங்கள் பாரமான சுமைகளை இறக்கி வைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து இலகுவான சுமைகளை நாங்கள் சுமப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி அருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். முகநூல் வழியாக இணையதள வழியாக இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தரை நோக்கி பாரும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த புதிய நாள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டு கிருபை தாரும். தங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதை தங்கள் வாழ்க்கையிலே கடவுள் தருகிற நன்மைகளை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கிருபை தாரும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைய மட்டும் ஆண்டவர் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 79வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மாமையொரு நீராயன் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நீராயன் கண்களை ஏறெடுப்பேன், விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டா ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டா, வேலையில் நின்று வேலரை காப்பவர் வேலையில் நின்று வேலரை காப்பவர், காலையும் மாலையும் கண்ணோரங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்த நிழல்லவரே, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நீராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
15வது சங்கீதம் பாடல் புத்தகத்திலே 145வது பக்கம். 15வது சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்குபவன் யார்? உமது பரிசுத்த பர்வதத்தில் வாசமாயிருப்பவன் யார்? அவன் தன் நாவினால் புறங்கூறான், தன் தோழனுக்கு தீங்கு செய்யான், தன் அயலானுக்கு விரோதமான நிந்தையை தூற்றித் திரியான். சேர்ந்து படிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடான், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்கான். இப்படி செய்கிறவன் என்னைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்த சிந்தப்படத்தக்க நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 முடிவுள்ள வசனங்களை நான் படிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனம் முதல். உன் அயலானில் அன்பு கூறு, உன் சத்ருவையோ பகை என்று சொல்லப்பட்டதாக கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். இப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாவீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதைக்க செய்து நீதியுள்ளவர்கள் மேலும் நீதி இல்லாதவர்கள் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களில் அன்பு கூறுகிறவர்களிலே நீங்களும் அன்பு கூறுவீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷமாய் செய்கிறது என்ன? புறஜாதியாரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள் என்பதே. நற்செய்தி வாசிக்க நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உப்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வசதி வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து விருளோரையும் மருத்துவரையும் ஞானத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும்
பசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசி கேட்ட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை எளிதில் அகப்படுத்துகிற பாவத்தையும் விலக்கி விசுவாச கர்த்தாவும் விசுவாச சம்பூரணருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்பதை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, பாரமான சுமைகளை எங்களை விட்டு அகற்றி இளைப்பாறுகள் தருகிறவரே, லகுவான லேசான சுமைகளை எங்களுக்கு அனுமதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே உடனிருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே, வருந்தி உழைத்து பாரம் சுமக்கள் என்னென்றை வாருங்கள் என்கிற உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய திருச்சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பாரங்களை நீர் சுமந்தருளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை மெதுவாக செல்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு சீரான வேகத்திலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை, அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கை முன்னேறி செல்வதற்கு முடியாதபடி தடைகளை சந்திக்கின்றோம். விசுவாச வாழ்க்கையிலே இடையூறுகள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாத்திற்கும் காரணம் நாம் சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு பயணிக்கிறபடினாலே சீரான நம்முடைய பயணம் தடைபடுகிறது. முன்னேறி செல்ல முடியாதபடி நம்மை பின்னாக இழுக்கிறது. பல வேளைகளிலே பயணம் தடைபடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற நம்மை பாரமானவைகள், நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் பாரம் சுமை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது என்று கருதுகிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வைக்க அழைக்கப்படுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தந்த அழைப்பு தான், வருந்தி உழைத்து பாரம் சுமக்கள் எல்லோரும் என்னென்றை வாருங்கள். அருமையானவர்களே, நாம் வாகனங்களிலே பயணிக்கிற பொழுது நம்மை சுமக்குகிற வாகனமே நாம் கொண்டு கொள்ளுகிற சுமையும் சுமக்கும். ஆகவே வாகனங்களிலே பயணிக்கிற பொழுது நாம் நம்முடைய சுமைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல வேளைகளிலும் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை கிறிஸ்துவோடு பயணிக்கிற பொழுது கிறிஸ்து நம்முடைய சுமைகளை அவர் தன் தோளிலே சுமக்குகிறார் என்பதை நாம் மறக்கிறோம். நம்மை சுமக்குகிற கிறிஸ்துவுக்கு பாரமாக நாம் நம்முடைய பாரங்களை நம் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி என்று சொன்னால், ஆலயத்திலே நாம் வருகிற பொழுது கவலையோடு வருகிறோம், வேதனைகளோடு வருகிறோம், பாரத்தோடு வருகிறோம். ஆலயத்திற்குள்ளாக வருகிற பொழுது எப்படி செருப்பை கலத்தி வெளியிலே விட்டுவிட்டு ஆலயத்திற்குள்ளாக வந்து நம்முடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதப்படியில் வைக்கிறோம். இன்னும் நம்முடைய கவலைகள் எல்லாம். ஆனால் ஆராதனை முடிந்த பிறகு நாம் எப்படி கலத்தி வைத்த செருப்பை போட்டுவிட்டு திருப்பி நம்முடைய வீடுகளுக்கு போகிறோமோ அதே போல் இறக்கி வைத்த எல்லா பாரங்களையும் மீண்டும் நாம் தொழில் சுமந்து கொண்டு வீட்டுக்கு போகிறோம். ஆகவே பல வேளைகளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பதே அர்த்தமற்றதாக போகிறது. கவலைப்படாதீர்கள், துயருற்று நம்பிக்கை இழந்து போகாதீர்கள் என்கிற ஆண்டவருடைய அழைப்புகள் பல வேளைகளிலும் நம்மை அது ஆழமாக அர்த்தப்படுத்துகிறதில்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு,
உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற பாரங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் சுமைகளை சுமப்பதற்காக ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் தேவையில்லை, பிரயோஜனமற்றது, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கிறது, அதை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க ஆண்டவர் அழைக்கிறார். இங்கே எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகிற பொழுது பாரமான யாவற்றையும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாரமாக இருக்கிற எல்லாம், நம்முடைய வாழ்க்கையில் பாரமாக இருக்கிறது என்ன என்பது ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார். நம்மை அழுத்துகிற பாவம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால் அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். சகல கசப்பும் மூர்க்கமும் கோபமும் கூக்குரலும் தூஷணமும் சகலவித வர்மமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அனுதின செயல்களிலே பாரமாக இருக்கிறது என்பது கசப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லணும், உங்கள் சிநேகிதர்களை சிநேகியுங்கள் என்று உங்களுக்கு பிரமாணம் கற்றுத்தருவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களையும் ஏன் சிநேகிக்கக்கூடாது, உங்களை பழிக்கிறவர்களை ஏன் வாழ்த்தக்கூடாது. அருமையானவர்களே, பூரண வாழ்க்கைக்கு அடையாளம் அது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழி வாங்குகிற எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள், முர்க்கங்கள், கோபம், இவைகள் எல்லாம் நாம் நம்மை விட்டு விலக்க, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பல வேளையிலும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே குப்பைகளாக நம்மை பின்தொடர்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் மாய்மாலங்களையும் பொறாமைகளையும் சகல அவதூறுகளையும் ஒழித்து விடுங்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தேவையில்லாமல் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கை முன்னேறி செல்ல முடியாதபடி நாம் தயங்கி நிற்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மை சந்திக்கிறார். அன்று அத்திமரத்தின் இலைகளிலே தன்னை மறைத்து கொண்ட சகையுவை ஆண்டவர் சந்தித்த பொழுது அதுவரை அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனதை அழுத்திய பாரங்களை, சுமைகளை அவன் அந்த இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே இறக்கி வைக்கிறான். சகையு சுமந்த சுமைகளை குறித்து சொல்லுகிற பொழுது அவன் சொல்ல, ஆண்டவரே, ஆஸ்தியிலே நான் பாதியை ஏழைகளுக்கு, அது பாரம் சுமந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏழைகளை வஞ்சித்து நான் வாங்கி கொண்டதை, சேமித்து கொண்டதை நாளையத்தனமாய் திருப்பிக் கொடுக்க, என்னுடைய பாரங்களை நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாலிபன் ஒருவன் ஆண்டவரை சந்தித்த பொழுது நிலை வாழ்வுக்கு வழி என்ன என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் கற்பனைகளை கீழ்ப்படுகிறாயா என்று கேட்டார். அவர் சொல்ல, என் சிறு வயது முதலே நான் கற்பனைகளை கைக்கொள்கிறேன். இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்கிறது, உன்னிடத்தில் உள்ளதை விற்று ஏழைகளோடு பகிர்ந்து கொள் என்று சொன்ன பொழுது அவன் அந்த மாத்திரத்திலே முகவாடலாக இயேசுவை விட்டு கடந்து சென்றான் என்று நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அறிவாளர்களே, பல வேளைகளிலும் நம்மை அழுத்துகிற பாரங்களை நாம் பகிர்ந்தளிக்க, இறக்கி வைக்க, மற்றவர்களோடு ஷேர் பண்ண நாம் தயங்குகிறோம். ஆகவே நாம் ஆன்மீக வாழ்க்கையிலே ஒருபடி கூட முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ஆனாலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி உங்களை தடுத்தது யார்? அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் ஓட்டங்கள் சரியாக இருக்கிறது, காலையிலே ஆராதனைக்கு வருகிறீர்கள், தொழுகை வருகிறீர்கள், எல்லாம். ஆனாலும்
உங்கள் ஓட்டம் இன்னும் சீர்படவில்லையே, இன்னும் தடைகள் இருக்கிறது, இன்னும் பாரங்களை சுமந்து கொண்டு ஓடுகிறீர்களே. பவுலுடைய கேள்வி அதான், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படாதபடி உங்களை தடுத்தது யார்? அந்த பகுதி கலாத்தியர் 5:7 முதல் 10 முடிய நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். உங்களை குழப்புகிறவர்கள், வேறு விதமாய் உங்களை திசை திருப்புகிறவர்கள், உடைய நம்பிக்கை விசுவாசத்தை சூறையாடுகிறார்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் முன்னேற முடியாமற்படி தடுக்கப்படுகிறீர்கள், கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளாக சுழன்று கொண்டிருக்கிறீர்களே தவிர அதை தாண்டி பயணிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்றாக ஓடியும் நன்றாக முயற்சி செய்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாமல் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் மீண்டும் நமக்கு தருகிறத அழைப்பு கொலோசியர் 3:8 சொல்கிறது, இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், துர்க்குணம், தூஷணம், உங்கள் வாயில் பிறக்கும் அவலட்சணமான பேச்சு ஆகிய இவைகளை எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அதுபடி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவலட்சணமான, நம்பிக்கை இழந்து போக செய்கிற, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா செயல்களையும் விட்டு விடுங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே குப்பைகள், அதை நீங்கள் சுமக்குகிற பொழுது நீங்கள் நன்றாக ஓடியும் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வீணான குப்பைகளை சேகரித்து கொண்டிருக்கிறேன், பிரயோஜனமற்றவைகளை, பாரங்களை சுமக்குகிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் விட்டுவிட, தொலைத்துவிட விரும்புகிறேன். பிலிப்பியர்கள் நிருபத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது 2:15 கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களுமாய் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த உலகம் குப்பை தான், தீமை தான். ஆனால் நாம் களங்கமில்லாத மாசற்றவர்களாய் வாழும்படி நம்மில் இருக்கிற குப்பைகளை களைந்து போட நாம் அழைக்கிறோம். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிற பொழுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய பயணம் என்பது தொலைதூரம், இன்னும் போக வேண்டி இருக்கிறது. பாரங்களை சுமக்கிறபடியினாலே நாம் ஒரு அடி கூட முன்னேற முடியாமல் தயங்கி நிற்கிறோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழுத்துகிற பாரங்களை எல்லாம் மறந்து நமக்கு முன்பாக கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி, முன்னானவைகளை நாம் நோக்கி, நம்மை பரம அழைப்பை அழைத்த அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுவதற்கு, முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். ஆக இந்த காலை பொழுதிலும் நாம் கிறிஸ்து நமக்கு தருகிற படிப்பினை, பாடங்களை உணர்ந்து கொண்டு பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒழித்துவிட்டு பூரண சர்க்குணராய் கிறிஸ்து காண்பிக்கிற வழியில் நாம் ஆண்டவர் தருகிற லகுவான லேசான சுமைகளை, நுகங்களை நாம் சுமந்து கொண்டு முன்னேறி செல்ல, மற்றவர்களுக்கு சாட்சி பகர தூய ஆவியானவர் நம்ம ஒருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் 630வது பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில், இன்றை தினமதிலும்
ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றைத்து நமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாம் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நின்னோதிர மதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியாம் நின்னோதிர மதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியாம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரையன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே நீரையன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்களை அழுத்துகின்ற பாரமான சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாது சுமந்து செல்லுகிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். என்னண்டை வாருங்கள் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பை ஏற்று உம்முடைய திருசன்னிதானத்தில் எங்களை பாரப்படுத்துகிற கவலைகளை, எங்களை பாரப்படுத்துகிற துன்பங்களை, வேதனைகளை, சுமைகளை ஆண்டவரே நாங்கள் இறக்கி வைத்து கிறிஸ்துவை நோக்கி எங்கள் விரைவான ஓட்டத்தை முன்னேறி செல்ல எங்களுடைய பயணம் லகுவாக இருக்க ஆண்டவர் நீ தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல வேளைகளிலே ஆண்டவரே நாங்கள் குப்பைகளை சுமந்து செல்லுகிற மக்களாக இருக்கிறோம். பிரயோஜனமற்றவைகளை, களைந்துவிட வேண்டியவைகளை களைந்து விடாமல் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தூக்கி சுமக்குகிற மக்களாக இருக்கிறோம். இந்த காலை பொழுதிலும் எந்த சுமைகளையும் எங்கள் எந்த பாரங்களையும் ஆண்டவரே நாங்கள் சுமக்க வேண்டியதில்லை. எல்லா பாவ பாரங்களையும், எல்லா வேதனைகளையும், சுமைகளையும் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்த ஆண்டவர் ஒருவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். எங்கள் சத்தியத்தை உணர்ந்து எங்கள் விசுவாச வாழ்விலே ஓட்டத்திலே இருக்கிற தடைகளை களைந்து முன்னேறி செல்ல அருள்தாரும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆண்டவரே பரம பந்தயத்தில் ஓட்டப் பொருளை பெற்றுக்கொள்ள இலக்கை நோக்கி ஆண்டவரே கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்கு கடவுள் எங்களை பலப்படுத்தும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு இறை வேண்டல்களை ஏறெடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். அவர் தம் வாழ்வு, குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இவைகளெல்லாம் பாரங்களாக கருதுகிறார்களோ அவர்களை உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்க அருள்தாரும். தூர இடங்களிலே, வெளியூர்களிலே, கடல்கள் தூர தேசங்களில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் இல்லங்களிலிருந்து ஆண்டவரே தூர இடங்களில் இருந்து கொண்டு இந்த நாளிலும் காலை வேளையிலும் இந்த நாளை ஆண்டவரே ஆசரிக்கிற, செய்திகளை கேட்கிற, ஆராதிகளை இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே இன்று புதியதாக இந்த செய்திகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு நோக்கி பாரும். கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
கிறிஸ்து பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாங்களும் பூரண சர்க்குணராய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு ஆண்டவர் தாரும். இதை காலை வேளையிலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிறோம். வளைகுடா பகுதியிலே வசிக்கிற எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நோக்கி பாரும். அப்படி வாழ்க்கையிலே பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற போர் சூழல்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைதியை ஏற்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் பலகீனங்களோடு வியாதிகளோடு காணப்படுகிற மக்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனை வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் ஆண்டவர் நோக்கி பாரும். சுகத்தை விடுதலை தாரும். வயோதிகத்தின் நிமித்தமாய் பலகீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தியும். அவர்களுக்கும் நல்ல சுகத்தை தாரும். குடும்பத்தாருடைய நல்ல பணிவிடைகளை பராமரிப்புகளை தாரும். மருத்துவ தேவைகள் சந்திக்கப்படும்படி தேவன் கிருபை தாரும். சிறு பிள்ளைகள் குழந்தைகளையும் ஆண்டவரே, பருவகால மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தொற்று நோய் வியாதி இருமல் காய்ச்சல் சளி போன்ற தொல்லைகளிலிருந்தெல்லாம் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு கடவுள் எங்கள் பிள்ளைகளை கிருபையாக வழி நடத்தும். அன்பதற்கு கடவுள் எங்கள் குடும்பத்தின் பெற்றோர்களை ஆசீர்வதியும். வளமான ஒரு குடும்ப வாழ்வை எங்கள் பெற்றோருக்கு தாரும். 102வது சபை ஆண்டு விழாவை சிறப்பாய் கொண்டாட திருச்சபை குடும்பங்களாக ஒருமித்து இணைந்து ஆண்டவரே சாட்சி பகர கடவுள் எங்களுக்கு தருகிற பாக்கியங்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். உற்சாகத்தோடு வருகிற 24, 25, 26 ஆகிய 3 தினங்களிலும் ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் குடும்பங்களாக உறவுகளாய் சொந்தங்களாக பங்கெடுத்து சிறப்பிக்க ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பூர்வ காலத்தை எண்ணி எங்களுக்கு தந்த திருச்சபைக்காக எங்களை விசுவாசத்தில் வழிநடத்தின ஆண்டவருக்காக எங்கள் நன்றிகளை ஏறெடுக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் நீர் கிருபை தாரும். உதாரத்துவமான காணிக்கைகளை நன்கொடைகளை தந்து இந்த ஊழியங்களை தாங்குகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். 3 நாள் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிறப்பு நிகழ்வுகளையும் ஆண்டவர் சிறப்பு விருந்தினர்களையும் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்கள் திருச்சபைக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சி பெருகச் செய்கிறதாய் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அமைய ஆண்டவர் நீர் கிருபை தாரும். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை இந்த நாளையும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷ நாளாக கருதி கொண்டாடி மகிழுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் தருகிற ஒரு புதிய வருடம் அவர் தம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் நன்மையும் நிறைந்திருக்க அருள் தாரும். குறிப்பாக திருமதி ஷீலா ரஃபேல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் நன்மை ஆரோக்கியம் நிறைந்திருக்க அருள் தாரும். அவள் நிமித்தம் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தலைமுறை நன்மைகளை ஆண்டவர் பெருகச் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, காலை 10 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறுகிற உபவாச ஜெப ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதியும். செய்து கொடுக்கிற மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். திருச்சபை மக்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரே இந்த கூடுகையில் கலந்து கொண்டு தேவரையே நாங்கள் இணைந்து ஜபிக்க பாடி தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஏவி எழுப்பும் உற்சாகப்படுத்தும். அப்படி சன்னிதானத்திலே வாஞ்சையோடு திரளான மக்கள் கடந்து வர தேவன் கிருபை தாரும். இதனால் முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவில் பாதப்படைந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பிரசித்தப்படுவதாக, இப்படி ராட்சியம் வருவதாக, இப்படி சுத்தபரத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தான் எங்கள் கடனால் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாடல்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீர்ந்துக்கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமை என்னைக்கும் ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அன்யோன்யக்கு எடுத்துள்ள சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்று நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலமும் மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.